ராஜீவ்காந்தி வந்தாச்சு. இங்கே இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஒன்று தயார்படுத்தப்படுது. என்னென்று சொன்னால், இந்த தாக்குதல் ஒரு பேரம் பேசுகிற ஒரு சக்தியாக இருந்தது இந்தியா சைட்டுக்கு. ஏண்டா பாருங்கள், புலிகள் பாவம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, அடித்து போட்டாங்க, இவ்வளோ இராணுவம் சேர்த்து இருக்குது. அதெல்லாம் எங்கள் அந்த சும்மா சாதாரண மக்கள், நான் இயக்கம் இல்லை விளையாட்டு விடுவோம். அப்போ எங்களுக்கு சாதாரண மக்களுக்கு அப்படி சந்தேகம் இருந்தால், ஆனால் இயக்கம் தங்களுக்கு இது அடிக்கணும்னு அடித்து அவங்களுக்கு வெற்றி, அவங்களுக்கு இயக்கத்துக்கு அது வெற்றி, இராணுவத்துக்கு அது தோல்வி. இந்த கரும்புலி தாக்குதலால் இயக்கத்துக்கு வெற்றி. ஏன்றால் எல்லாரும் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே என்னடா ஆமி பிடிச்சிட்டாங்க. வடமராட்சின்றது உங்களுக்கு ஒன்று நினைக்கணும், இயக்கத்தின் முதுகெலும்பு முந்தி பார்த்தீங்கன்னா வடமராட்சி. வேறு மாவட்டங்கள் கோபிங்கோ, அங்கே முந்தி இருந்த இயக்க குரூப்புகளில் நான் ஒன்று சொல்கிறேன், அந்த படையணிகள் இல்லை. இப்போ இந்த கடைசியாக இயக்கத்துட்டு இந்த படையணிகள் இருக்குல்ல, அந்த ஒரு படையணியும் அந்த காலத்தில் இல்லை. அதாவது 87ஆம் ஆண்டு அப்போ இருந்த படையணி என்று சொல்லணும்னா வடமராட்சி குரூப்பு, தென்மராட்சி குரூப்பு, வலிகாமம் குரூப், பன்னி குரூப், மட்டக்களப்பு குரூப், அப்படி தான் இருந்தது. இயக்கப்படியில் பேர்களில் உள்ள இது இல்லை, அதாவது குரூப் இல்லை. இப்படி தான் நாங்கள் சொல்கிறோம். அப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அறிஞ்சிரு, இப்போ 90ஆம் ஆண்டு கோட்டை முற்றுகைக்கெல்லாம் வடமராட்சி குரூப் தான் கொஞ்சம் அடித்தது கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அட்டாக்கள் சளிச்ச ஆக்கலன்றில் அது நல்லது, கொஞ்சம் இது கூட எல்லோரும் கட்டிக்காரர் தான். வடமராட்சி கொஞ்சம் கூட, அது நான் இந்த இடம் மட்டும் காணி சொல்ல வரே இல்லை, அப்படி தான் எங்களுக்கு தெரிஞ்சது. நான் சின்ன படியும் தானே. அப்போ அதான் அவங்க வடமராட்சி அந்த மெயினாக அவங்கள அதை டார்கெட் பண்ணது. சரியா? இப்போ குண்டு வெடிச்சிட்டு இங்கே பேச்சுவார்த்தை நடக்குது, இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுகிறது. சரியா? கைச்சாத்திடப்பட்ட உடனே இங்கே கொழும்பில் நடந்துடுச்சு இது. இப்போ முடிஞ்ச உடனே ராஜீவ்காந்தி டெல்லிக்கு போயிட்டார். உடனடியாக ஹெலிகாப்டர் வருகுது எங்கே யாழ்ப்பாணத்துக்கு, MI-17 ஹெலிகாப்டர். வாரது யாருன்னு சொன்னால் மிஸ்டர் பூரி, அவர் தான் அந்த ஹெலிகாப்டர் ஓட்டி வாரார். ஏன்னா பூரி என்று எனக்கு என்னோட சாப்பிட்ற பூரி இருக்குது தானே, அவர்கிட்ட பேர் அப்போ எனக்கு அது தெரியும். அது இப்போ கிட்டரியில் நான் பார்த்தேன். அவர் நல்லதாக போட்டி கொடுத்துருந்தவர் அந்த பூரி, அருமையான ஆள். சிங்கன்னு நினைக்கிறேன், பூரி சிங். அப்போ ஹெலிகாப்டர் வருது, எங்களுக்கு ஒன்றுமே நடக்கலை, தலைவரை ஏற்றி கொண்டு விட்டாங்கன்னு சொன்னாங்க. எங்கே இந்தியாவுக்கு சின்ன படிக்கலாம். நான் ஹெலிகாப்டர் வந்து இறங்கினாலே எப்படி ஓடி போகணும்னு உங்களுக்கு நான் ஒரு ஹெலியை கீழே இருந்து பார்க்குறதுக்கு 2 மைல் 3 மைல் ஓடுவோம். இப்போ என்ன கேட்டிங்கன்னா ஒரு 200 மீட்டர் ஓடி போட மாட்டேன். ஆனால் நான் அண்டர் 16 நான் சாம்பியன், ஓடக்கூடிய எல்லாம் செய்யக்கூடிய. ஆனால் இப்போ சொல்கிறேன், இப்போ முந்தைய ஒரு ஹெலிகாப்டர் இறங்கினாலும் ஓடி போகிறது என்னென்னு இப்படியே ரெண்டு பார்த்தா தலைவரை ஏற்றி விட்டாங்க. எங்களுக்கு என்ன எது நடந்தது தலைவர் இந்தியாவுக்கு போனது தெரியும், திருப்பி தலைவர் வந்துட்டாருன்னு தெரியும். அதே ஹெலிகாப்டரில் ஒரு கொஞ்ச நாளே வந்தார். சுதுமலையில் ஒரு பொதுக்கூட்டம் போட்டார். அப்போ தான் தலைவர் சொல்கிறார், என்னென்ன நடந்தது, தாங்கள் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு தாங்கள் சம்மதம் இல்லை, இப்படி போராட்ட வடிவங்கள் மாறலாம், அவங்களோட இலக்கு மாறாது என்ற எல்லா அந்த சுதுமலை பிரகடனத்தை பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கும். அப்போ இதோட அடுத்த கட்டம் இந்திய நாய் வந்துடுது. இந்திய நாய் வந்த உடனே கேகேஎஸ்லேருந்து இப்படி வந்து இறங்குது. நாங்களெல்லாம் அவையெல்லாம் கை காட்டணும், நாங்களெல்லாம் சும்மா தெய்வமாகி கிடந்து சும்மா வரைக்கும் எங்களுக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, பெரிய டேங்க் எல்லாம் வருது. நாங்கள் வாழ்க்கையில் பார்க்காத டேங்க், பெரிய நூட்டு துருப்பு காவிகள், பெரிய வாகனங்கள். நாங்கள் நினச்சது ஓஹோ ஸ்ரீலங்கா எல்லாம் மிதிக்க போகிறாங்க. இது எங்களோட ஒரு மனதில் எண்ணம் என்னென்னா, இது எங்களை காப்பாற்றவங்க தமிழர் பக்கத்தில் வந்திருக்குது, எங்களுக்கு நீ ஓகே நீ சந்தோஷமாக இருக்கலாம். அவங்களும் கை காட்டி இங்கே இயக்கப்படி எல்லாம் கை காட்டி இப்படி போகுது, டேங்குகள் எல்லாம் வருது. 1,00,000 பேர் வந்தவங்களே. அப்போ இனி இலங்கையாமல் எங்களுக்கு ஒன்றுமே செய்யலாம், இந்திய நான் மிதிச்சு போட வேண்டாம். வந்த டேங்குகள் எல்லாம் அப்படி ஆட்லறியல் பெரிய இதுகளெல்லாம் சரி என்று இப்படியே வந்துட்டு இப்போ 87ஆம் ஆண்டு ஜூலை கடைசியில் வந்துருக்கணும் இந்திய நாமி. அப்புறம் நாங்கள் பேசக்கூடாது, நான் டேட்டுகள்கிட்ட 1-2 நாள் ஒரு கிழமை 2 கிழமை வித்தியாசப்படும். இந்திய நாமிலாம் வந்துட்டு இப்படியே வந்து கொண்டு இருந்தால் அப்போ மில்லரங்க தற்கொலை செய்யாச்சு. ஆமி அதோட விக்ட்ரோ வந்து இலங்கை இந்தியன் ஆமி இங்கே வரைக்கல, இலங்கை ஆமி எல்லாம் அந்த முன்னேறின இடங்கள் எல்லாம் திரும்பி மில்லட் அடியோட எல்லாம் திரும்பி போயாச்சு. வந்த இடத்துக்கு பிள்ளாடிக்கு போயாச்சு. கேஸில் எல்லாம் பழைய நிலைமைக்கு போயிடணும் இலங்கை ஆமி. இப்போ இந்தியன் ஆமி அந்த இடங்களெல்லாம் நிரப்பி வச்சு கொண்டு இருந்தால் தான் உங்களுக்கு தெரியுமே அப்பப்போ பிரச்சனை தெளிவண்ண உண்ணாவிரதம் இருக்க போகிறார். ஏண்டா இவங்கள் நாங்கள் எதிர்பார்த்த என்னவோ
எங்களுக்கு நாங்கள் உண்மையாக நினச்சது இயக்கம் மீண்டா அவங்களோட சண்டை விடுன்றா நானே நினச்சினேன். நாங்கள் சின்ன பிடிக்கலானே. ஆனால் அவங்க செய்தது அநியாயம். ஏர் இந்தியன் ஆர்மி எப்படி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், கடலில் அவங்கள அந்த 12 பேரை பிடிச்சது, 17 பேர் அன்றைக்கி அதில் 12 பேர் செத்தது. கடற்புறாவில் பிடிச்சது, அவங்கள கொலை அவங்கள சைனட் அடித்து இந்தியன் ஆர்மி பார்த்து கொண்டு இருந்தது. இது நாங்கள் அறிஞர்களை சொல்கிறோம். அதால் புலிகளுக்கு கோபம். அப்புறம் திலீபனை சாக விட்டது. அந்த சாக விடாமல் விட்டுக்கலாம். 5 அம்ச கோரிக்கை கடைசியாக இந்தியா நிறைவேற்று பொய்யண்டாலும் சொல்லி அந்த காப்பாற்றிக்கலாம். அது கூட சொல்ல விருப்பம் இல்லை. இந்திய அமைதிப்படைக்கு வந்தது ஏதோ ஐபிகே அமைதிப்படையாக இங்கே பார்த்து கொண்டு வந்த செய்ததெல்லாம் இலங்கை அரசாங்கத்துக்கு சார்பு. அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வர தொடங்குது. எப்படி நாங்கள் எப்படி டேங்கோட வந்து இலங்கை ஆமி கடிக்க போகிறாங்கன்னு எதிர்பார்த்தோமோ இங்கே மாறி நடக்குது. பார்த்தா அந்த வந்தாக்கெல்லாம் ஊருக்கு அந்த சிறு 10 ஏழுக்கு எல்லாம் கேம்பை போட்டாங்க. இப்போ நாங்கள் இப்படி சொல்கிறோம்டா, பல்லடத்துறையிலேருந்து உடுப்பிடியில் ஒரு கேம்ப், பல்லடத்துறையில் ஒரு கேம்ப், அப்புறம் அப்படியே வந்தால் புறாப்பொருக்கில் ஒரு கேம்ப், நெஞ்சடியில் ஒரு கேம்ப், மூலியில் ஒரு கேம்ப், அப்படியே போய் வெத்திலக்கணியில் ஒரு கேம்ப், சுண்டிக்குளத்தில் ஒரு கேம்ப், இப்படி வந்த ஊர் அவங்க காடு வரையும் போட்டாங்க. அங்கே வன்னி காடு வரையும் கேம்புகள். நாங்கள் சும்மா கூட போகலாது. இந்தியன் ஆர்மியை தாண்டாமல் ஒரு 10 கேம்ப் என்றாலும் தாண்டாமல் நாங்கள் ஒரு பரத்துறையிலேருந்து வரையலாது. அப்படி சிறு சிறு கேம்புகள். அப்போ எங்களோட டே டு டே எங்களோட சந்தோஷமான லைஃப் இல்லை. இப்படியே இருக்குது ஒரு பக்கம். இது சண்டையோடு நான் நிப்பாட்டுறேன். நான் உங்களுக்கு கதைச்சேன்னா நான் போய் கணக்கை சொல்லுவேன் ஸ்டோரி. நான் வெளிநாட்டுக்கு போக மட்டும் சொல்லலாம், எனக்கு எல்லாம் தெரியும் தானே. அப்போ என்ன நடக்குன்னு சொன்னால், திலீவனை செப்டம்பரில் உண்ணாவிரதம் இருக்கிறார். திலீவனை சாவிட்டாங்கள். இப்போ இயக்கத்து கடுப்பு. இப்படியே இருக்க கடல் புறாவில் 17 பேரை பிடிக்கிறாங்க. 12 பேர் சைனட் செத்து போடணும். அதில் நீங்கள் அந்த புலிகளில் முக்கியமான தலைவர் புலியந்திரன், அடுத்தது குமரப்பா. புலியந்திரன்ற அவங்க அவையில் நோட்டீஸ்களை நான் பார்த்துருப்பேன், நீங்கள் எல்லாருக்கும் தெரியும். புலியந்திரன் குமரப்பாண்டா ஒரு ஹீரோ அந்த காலத்தில். அதுலேயும் புலியந்திரன் பக்கா எப்படி கொண்டு சொன்னால் கிழக்கு மாகாணம் திருகோணமலை அம்பாறை மட்டக்களப்புக்கெல்லாம் சின்ன சொப்பனம் இலங்கை அரசாங்கத்துக்கு முக்கியமான ஒரு ஆள். அவரை கொழும்புக்கு ஏற்ற சொல்லி கொண்டு கேட்க அந்த அவ்வளோ பேர் அதே இந்திய நாய் பார்த்து கொண்டு வந்து அவங்கள சாகடிச்சது. அதில் அதுக்கு பிறகுதான் புலிகளுக்கும் சந்தேகம் பார்த்தவங்கிட்டு இந்திய நாய் எங்களை காப்பாற்ற வரையில் எங்களை முடிக்க வந்தது. நீங்களே யோசிச்சு பாருங்கோ, அவங்களில் இருந்த 600 பேரில் இந்த கொஞ்சம் செத்து இதில் ஒரு 12 பேர், 600 பேரில் காயப்பட்டது இதுன்ற போய்க்க ஒரு 300 நாள் தான் மிஞ்சிருக்கும். அதில் பிறகு 12 பேரை முக்கியமான போராளிகளை சாகடிச்சு மொத்தத்தில் இந்திய ஆர்மி கொண்டே எல்லாரையும் சரணடையப்பட்டு அவங்களோட ஆயுதத்தை ஒப்படைக்க சொல்லி அது கூடையில் அப்போயே எங்களுக்கு தெரியும். இயக்கம் கொண்டே கொடுத்த எல்லாம் பழைய செய்த மோட்டரும் இயக்கம் செய்த மோட்டர்களும் அதுகள் இதுகளும் பழைய துவக்குகள் சொட்கன்னு சொல்கிறோம். இங்கே பண்டி சுட வைக்கிற சொட்கன்களும் இந்தியன் எஸ்எல்ஆர்களும் இப்படி அந்த ரைபிள்கள் எங்களுக்கு தெரியும். என்ன சின்னனுக்கு போய் கேட்பேன் அவங்க இயக்கம் அங்கே இங்கே இன்றைக்கி கேட்குறது என்ன துவக்கன்னு சொல்லி. அப்போ எனக்கும் பேர்கள் தெரியும். நீங்கள் நினைக்கக்கூடாது என்ன டிரைவர் எல்லாம் பேர் சொல்கிறாருண்டு, இவர் இயக்கமோ அப்படிலாம் நினச்சி போடாதோ. நான் இங்கே இருந்ததுக்கும் வெளிநாட்டில் இருந்ததுக்கும் இது வச்சுக்கிறேன் எவிடன்ஸ். சரியா? சரி. இப்படியே போனால் அதுக்கு பிறகு 12 பேரும் செத்தா பிறகு பொறுமை இழந்துட்டாங்க. 5ஆம் தேதி 10ஆம் மாதம் செத்தவங்க பொறுமை இழந்துட்டாங்க. அதுக்கு பிறகு ஆயுதங்களையும் வாங்கி போட்டாங்க. ஒன்றுமே செய்யலாது. இது நாங்கள் இந்திய சகோதரர்கள் இதை கேட்டுக்கொள்ளணும். வடிவாக யோசிங்கோ, ஒரு சிறுபான்மை தமிழினம் இங்கே இலங்கையில். இப்போ நான் ஒரு மாணவன், நான் உங்களுக்கு யாருக்கும் போய் சொல்லணும் மட்டும் இல்லை. நான் இலங்கை அரசாங்கத்தை நல்லவனான்னு சொல்கிறேன், கெட்டவனான்னு சொல்கிறேன். அது அந்த ஆர்மி சைட்டில். அதே மாதிரி பொடிகளையும் நல்லவர் இவங்கள் திறமானாக்கள் எல்லாம் சொல்லுவேன். நான் அவங்களோட இருந்தது எல்லாம் பார்த்தது இதுக்கு. இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்கள் போராளிகள் 400 பேர்கிட்ட 300-400 பேர் தான் மிச்சம். இதில் 12 பேரில் 17 பேரில் 5 கொண்டு பிடிச்சுன்னு விட்டாங்க. அதை உயிரோட குப்பி சைனட் அடித்தபடியே 12 பேர் செத்து போட்டாங்க. மிச்சாக்களை கொழும்புக்கு ஏற்றி போட்டாங்க. நீங்கள் மறக்காதீங்கோ, அவங்க ஒன்றும் சும்மா சைனட் அடிச்சாக இல்லை. அவங்கள ஏற்றேக்கான் சைனட் அடித்தது. இந்த சைனட் அடி செத்தாக்கள் போக காப்பாற்றப்பட்டாக்களை கொழும்பு கொண்டுட்டாங்க. ஆனால் கொண்டு போனெல்லாம் பெரிய தளபதிகள் இல்லை, ஊர் மட்ட தளபதிகள். அவைகளுக்கு எனக்கு விஷயம் தெரியாது.
அப்போ இது போச்சுதா. அதுக்கு பிறகு 5ஆந்தேதி இந்த இவ சைனட் செத்தா பிறகு 10ஆந்தேதி நினைக்கிறேன் தலைவர் அறிவிக்கிறார், இந்திய இராணுவத்துடன் போர் சண்டைக்கு போகிறோம். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு 300-400 பேரை வச்சு கொண்டு 1,15,000 பேர் டேங்க் என்ன அது என்ன உங்களுக்கு இல்லாமல் இன்னடா அழிய போகிறோம்ன்ற ஒரு சந்தேகம்.